உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். ஒரு 3 அதிகாரங்களிலேயும் அநேக வசனங்களை நான் வெறுமனே வாசிக்க போகிறோம். எங்கெங்கே வியாக்கியானம் தேவையோ அந்த வியாக்கியானங்களை நான் உங்களுக்கு சற்று கொடுப்பேன். பிரியமானவர்களே, ஏசாயா எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. ஐசாயா சாப்டர் 42. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? இன்னைக்கு இஸ்ரவேல் யாக்கோபு ஒன்றும் இல்லாமல் போய் சூறையாடிட்டாங்க, வச்சு விளையாண்டுட்டாங்க, சூறையாடிட்டாங்க. சொல்லுவாங்க நம்ம வழக்கத்தில் உள்ள சூறையாடிட்டாங்க. எவ்வளோ கஷ்டங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், ஒன்றும் இல்லாமல் குடும்பம் போயிடுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போகிறனால தான் வாழ முடியாது. குடும்பம், பிஸ்னஸ், இனி பிஸ்னஸே செய்ய முடியாது. சில நெருக்கம் வருது. ஊழியத்தையே விட்டுடலாம்ப்பா, சபையை கட்டி மேய்க்க முடியல வருது. யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? நம்ம பாவம் செய்து யாரை விரோதிக்கிறோம்? கர்த்தரை தானே விரோதிக்கிறோம், அவரை தானே அவமதிக்கிறோம். ஆராதனைக்கு பிந்தி வரோம், யாரை அவமதிக்கிறோம்? ஃப்ளைட்டுக்கு பிந்தி போவோமா? ஒரு இன்டர்வியூக்கு அப்படி பிந்தி போவோமா? ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்டுக்கு அப்படி பிந்தி போவோமா? ஒரு அரை மணி நேரம் முன்னால் போய் காத்து கிடக்க மாட்டோம். ஆராதனைன்னா அவன் கடல் கிடக்கான். அதான் பழைய ஏற்பாட்டில் சொல்ல நசல் கொண்டது. இது அதிகாரிக்கு செலுத்து, அவன் பிரியப்படுவானா? அப்போ ஆண்டோடைய காரியங்கள் ஏனோ தானோன்னு செய்தோன்னா நம்ம பொருளாலும் விளைவின் பலன் முதற் பலனாலும் தசமம் பகத்தாலும் கனப்படுத்துறது கிடையாது. இங்கே கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும்போது உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்குது, சூன்யம் போடுறது. கர்த்தரை விரோதித்து தான் பாவம் செய்துட்டோம். நம்ம எல்லோரும் பண்ணியிருப்போம். அவர் சொல்கிறாரு, அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்ல. அவர் என்ன பண்ணுறார்? சூறையாட விட்டுட்டார். பிரியமானவர்களே, அவருடைய வழிகளில் நடக்க, வாசிங்க, அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிரா. அவருடைய வழிகளில் நடக்க மனசு இல்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகன்னு சொன்னால் அதுக்கு மனசு இல்லை. அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. அது எங்கே இருக்கு? வேதத்தில் தானே இருக்குது. உன் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண எங்கே இருக்குது? வேதத்தில் தானே இருக்குது. அந்த வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்கள். இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி, அவரே சண்டைக்கு வந்துட்டாருப்பா. யுத்தத்தின் வல்ல இப்படி செய்வியாடா, நீ அதிகாரிக்கு இப்படி குடிப்பியாடா, அப்படி பண்ணுவியா, நீ ஃப்ளைட்டுக்கு ட்ரெயினுக்கு இப்படி போவியா கேட்காரு. அவரை யுத்தம் பண்ண வந்துட்டார்னா வரப்பண்ணி அவர்களை சூட அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார். சுற்றி நெருப்பு படிக்கும். இந்த பிஸ்னஸில் போனால் சக்ஸஸ் இல்லை, அதில் போனால் ஃபெயிலியர், இதில் போனால் கஷ்டம். சுற்றி அக்கினியை கொளுத்தி இருந்தும் என்ன செய்யலையா? உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனை ஆனாலும் அதை மனதிலே வைக்காமலே போனார்கள். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை இவ்வளவு இருந்தாலும் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னை உண்டாக்குனது அவர் தான். இந்த நிலைக்கு உன்னை உருவாக்கி இருக்கிறார். படிக்க வச்சார், ஒரு பிஸ்னஸ் கொடுத்தார், ஒரு குடும்பத்தை கொடுத்தார், உன்னை ஆளாக்கி இருக்கிறார். எங்கேயோ கடந்திருக்க வேண்டிய உன்னை சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். இந்த நிலைக்கு உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. அப்பா இன்னும் இவ்வளோலாம் பண்ண, அதனால் இன்னைக்கு சொல்கிறேன், பயப்படாதே.
உன்னை மீட்டு கொண்டேன். நான் தான் உன்னை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த உளையான சேற்றிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, அந்த குடியிலிருந்து, அந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து நான் தான் உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உன்னை பேர் சொல்லி, அப்பா நீ வா, ஞானஸ்நானத்துக்கு வா, ரட்சிக்கப்படு. ஐ கால் யூ பை நேம். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ என்னுடையவன். ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நீ யாரு? என்னுடையவன்ல. நீ செய்தது அக்கிரமம். நான் உன்னை அடிக்கிறேன், உன்னை சுற்றி நெருப்பை கொளுத்துறேன், நீ உணராமல் போகிற. ஆனாலும் சொல்கிறேன், நீ என்னுடையவன் தான். நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீருங்கிறது உபத்திரவத்தை காட்டுது. நீ உபத்திரத்தின் வழியாய் போகும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வாழ்க்கையில் ஒரு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் இருந்தாலும் கர்த்தர் நீ அழிந்து போகாமல் உன்னை காப்பார். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஒன்றை ரட்சிக்கணும், உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை கொடுக்கணுங்கிறதுல உனக்கு விரோதம் வந்து எத்தனை எகிப்தியரை கொண்டேன். உனக்காக தானப்பா இதை செய்தேன். உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக எத்தனை காரியங்களை நான் செய்தேன். எகிப்தியரை கொன்னேன், எத்தனையோ பேரை கொன்னேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் எனக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக நின்று கேட்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லித்தானே என் பிள்ளையே நான் சிலுவைக்கு அனுப்பினேன்ப்பா. என் பிள்ளையே உனக்காக தானே அந்த பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். நீ ரட்சிக்கப்படணுங்கிறதுக்கு தானே அவர் சிலுவையில் மறித்தார். நீ எவ்வளோ அக்கிரமத்தில் எப்படி துணிஞ்சு இருக்கிற? உனக்காக தானே அதை செய்தேன். வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே. இப்படிப்பட்ட அக்கிரமக்காரரை பார்த்து சொல்ற, பயப்படாத, நான் உன்னோடே இருக்கிறேன். உன் கூட தான்ப்பா இருக்கிறேன். இவ்வளோ வேணாலும் பேசி, நீ என்ன வேணாலும் செய், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஒன்று மாத்திரமல்ல, எவ்வளோ அக்கிரமம் பண்ற, ஆனா உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கிழக்கிலிருந்து, வெறும் கிழக்கு தேசம் மாத்திரமல்ல, ஃப்ரம் த பாபிலோனியன் கேப்டிவிட்டி, உலகத்திலிருந்து, உலக வேஷத்திலிருந்து, உலக ஸ்நேகத்திலிருந்து நான் உன் பிள்ளைகளையும் என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன். உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பிரியமான யார் தெரியுமா? உன் குமாரர், உன் குமாரத்தி, உன் வீட்டு பிள்ளைகள், அவங்கெல்லாம் யார் தெரியுமா? என் பிள்ளைங்க, என் குமார. வடக்கு கொடுக்க மாட்டேங்கிற, ஏய் கொடு. தெற்கு விட மாட்டேன், ஏய் வைத்திராத. நான் கமாண்ட் பண்ணுவேன். இன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்தாலும் உன்னுடைய பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். அப்படியே சொல்லிட்டே போறாரு. 11ஆம் வசனத்துக்கு வாங்க, நேரம் கருதி. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் உங்களை ரட்சித்தேன், நான் தான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், இப்படி உயரமான உன்னதமான நிலை கொண்டு வந்திருக்கிறேன், இப்படி முன்னால் உட்கார வச்சிருக்கிறேன், ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறேன், 4 பேருக்கு நான் உங்களை ஆசீர்வாதம் ஆக்கியிருக்கிறேன். நான் தான் தெய்வம் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. அவர் சொல்கிறாரு, அவர் தான் தெய்வம் என்பதற்கு நம்ம ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கிறோம். கரங்களை போய் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. I am the testimony, I am the testimony, my family is the testimony that this God is the living God. நான் தாழ்த்தி சொல்கிறேன், இந்த தேவன் உண்மையான தேவன் என்பதற்கு நான், என் மனைவி, என் பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற சபை சாட்சி. என் தேவன் உண்மையான தேவன்.
உளையான சேற்றில் தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியிருக்க இவர் தான் என் தெய்வம். நீங்களே எனக்கு சாட்சி. 13 நாள் உண்டாகாதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவைகளை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயர் என்றால் பாபிலோனை குறிக்கிற ஒரு சொல். இந்தியா, பாரத் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கலாச்சார சொல். உங்கள் நிமித்தமாக சத்துருக்கள் அலறுவாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கல்தேயர் அலறுவாங்க. அப்படி கர்த்தர் நடத்துகிறாரு. வாசிங்க. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். உங்கள் ராஜா நான் தான். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. சமுத்திரத்தில் வழியை உண்டாக்கி, வலிய தண்ணீர் யோர்தான் பிரவாகித்து ஓடுது. அப்போ பாதைகளையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும். நமக்கு விரோதமாக வந்த எகிப்தியர் ஒருத்தன் கூட எழும்பாதபடிக்கு அவர்களை விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதா. ஒரு சின்ன மெழுகுவர்த்தி பூ, ஒரு அகல் விளக்கு பூ, பூ கூட கையை அசைச்சா அது அணைஞ்சு போகுது. பூ அப்படின்னு ஊதுனா அணைஞ்சு போகுது. உனக்கு விரோதமாக வெள்ளம் போல மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளம் போல சத்துரு வந்தாங்க. பூன்னு ஊதுனாரு, அணைஞ்சு போயிடுச்சு. கரங்களை தட்டி கத்தரை சோத்திரி போகும். என்ன அருமையாக இருக்கு பாருங்க. அது நான் தானே பண்ணேன். எவ்வளவு பயங்கரமான போராட்டம் கடந்த வருஷத்தில். எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியாது. ஃபேமிலியை என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. we don't know what is the next step. பிரியமானவர்களே, மலை போல வந்தது பனி போல உருகி போயிட்டு. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஒரு திரி அணைகிறது போல் பூ அப்படின்னு ஊதுன உடனே, பூன்னு ஊதக்கூட அப்படி கையை அசைச்சா போதும். நிறைய பேர் ஊதுனா விளக்கில் எச்சி போட்டுருவான். ஊத மாட்டாங்க, சும்மா கையை அசைப்பாங்க, அணைஞ்சு போயிடும். அப்படி கர்த்தர் அணைய பண்ணினார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை புதிய ஆண்டுக்குள்ள போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இன்றைக்கு உங்க சூழ்நிலையில எல்லாம் ட்ரையா இருக்கா? ஊராசா நம்ம கர்த்தர் பேசுறதை ஆவில உணர்றேன். எல்லாம் ட்ரையாக இருக்குது, எல்லாம் வண்ணாந்திரமாக இருக்குது, எல்லாம் வண்ணாந்திரமாக இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த வண்ணாந்திரத்தில் வழியையும் இந்த அவாந்திர வெளியில், இந்த டெசலேட் பிளேஸ், கர்த்தர் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வனாந்திரம் வயல்வெளி ஆகும், இந்த வயல்வெளி செழிப்பான காடாக எண்ணப்படும், நான் செய்வேங்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. வாசிங்க 20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவது. இதை வாசிக்கும் போது நான் விளக்கணும்னு இல்லை, அதனால் இதை வாசிக்கும் போதே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லனா நல்லா சத்தமாக சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ணி 20 திரும்ப வாசிப்போம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர், ஆமென் ஆமென் சொல்லுங்க, அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இப்படி கர்த்தர் செய்யும் போது பார்க்கிற வலு சர்ப்பம் கூட கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பிச்சிருமா ஐயா. ஆமென். 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைப்பா, இன்னும் மாட்டேன் அப்படி அதில் மாறா இருப்பேன். ஆனாலும் யாக்கோபே, நீ ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, டாப் ப்ரேயர் வச்சா ப்ரேயருக்கு வரமாட்டேங்கிற, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சா ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரமாட்டேங்கிற, தனி ஜெபம் இல்லை. நான் இதெல்லாம் செய்வேன், ஆனால் பிரச்சனை நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். மனம் சலித்து போனேன். ஆமாம், காலையில் மீட்டிங் விடாமல், அப்புறம் பைபிள் ரீடிங்கா, அப்புறம் நம்ம குரூப் மீட்டிங்கா, அப்புறம் சாயந்தரம் ஆராதனை. என்னப்பா இது போர் அடிக்குது, விட மாட்டேங்கிறார். ஏதோ வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, தரிசனம் பண்ணோமா, போனோமா, காணிக்க போட்டோமான்னு இருக்கணும். இப்படி ஏதங்காரு, இப்படி தலையை போடாதங்காரு, இப்படி தாடி வையாதங்காரு,
என்னையா இது சே, ஃப்ரீயாகவே விட மாட்டேக்காங்களே. வசனத்தின் மேலே வசனம், கற்பனையின் மேலே கற்பனை, பிரமாணத்தின் மேலே பிரமாணம். நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் ஆடுகளை கர்த்தர் கொடுக்குறாரு, அதை நீ எனக்கு தகன பலியாக செலுத்தலை. அவருக்கு அது வேண்டாம். மலையில் உள்ள ஆடுகள்லாம் அவருடையது. ஆனால் அவர் எதிர்பார்க்குறார், பலி செலுத்து, காணிக்க கொடு. அதை நான் அவரை கனப்படுத்துகிறோம். பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும். ஏதோ ஒரு இப்போ 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, இல்லை 100 ரூபா நோட்டு என்னத்தையும் எடுத்து காணிக்க பையில் போட்டுட்டு அவர் அருவருப்பாக இருக்கு. ஆனாலும் உன் ஆடுகளில் நீ எனக்கு பலி செலுத்தலை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. பார்த்தீங்களா, அப்படியே இருக்கு. உன்னுடைய பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ காணிக்கை கொடுத்தா கொடுக்கட்டா போ, நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ தூபம் கட்டுற, ஜோபம் பண்ணுறியா, பண்ணலையா, சரி பரவாயில்ல, அப்படி தான் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும், எனக்காக பணம் கொடுத்து பணம் செலவழிச்சு கோயிலுக்கு போகிறோம், சுகந்த பட்டைகளை வாங்கிட்டு போவோம். உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும், உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய ஊழியம். தம்பி சாட்சியில் சொன்னார், ஊழியத்தில் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை தந்தார்னு. ஒரு பலி தான். கிட்டத்தட்ட அவர் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வர்றாங்க குடும்பமாக. வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பலியாய் காணிக்கையாக எங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. பலினா வலி, வெட்டும்போது வலிக்கும்ல. எல்லோரும் வீட்டில் போய் உட்காந்து ஹாயாக டிவி பார்த்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இங்கே உட்காந்துக்கிட்டு வேலை செய்யணும்னா வலிக்குமா, வலிக்காதா? அதாங்க காணிக்க, அதான் காணிக்க. வீட்டில் போய் சொகுசாக ஈஸ்டரில் படுத்திருக்கலாம், இங்கே உட்காந்து பெருக்கணுமே. இதெல்லாம் யார் நாற்காலிலாம் போட்டாங்கல்ல. அவர் சொல்கிறாரு, உன் பலிகளின் நினத்தினால். அப்படி பலியில் என்ன கொழுப்பாக இருக்கிறாங்க. நம்ம கர்த்தருக்காக பாடுபடும் போது பார்க்குற ஒரு சிஸ்டர் அந்த வெள்ளி எடுத்து முழுவதும் தனியாக நின்று பெருக்கிட்டு இருக்கு. கொழுப்பு கரையுமா கரையாதா? சரத்தில் வலி வருமா வராதா? அவ்வளோ இடத்துக்கு உட்காந்து பெருக்கணும். 2-3 சிஸ்டர்ஸ் பார்க்குறேன், அவ்வளவு சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு பிளேட்டை போட்டு போயிடுறீங்க, அதை பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க நினத்தினாலே கர்த்தருக்கு பலி செலுத்துவது. பிரியமானவர்களே, 4 நாள் ஊழியம் முடிச்சுட்டு 25ஆம் தேதி செமினார் முடிச்சு ஒரு 2.5 மணி நேரம் தூங்கியிருக்கேன். நாசரேத்தில் போனேன், தூங்க முடியல, 3 மணி நேரம் தூங்கினேன். அடுத்த நாள் பாளையங்கோட்டையில் ஒரு 3.5 மணி நேரம் தூங்கினேன். 3 நாட்களில் கிட்டத்தட்ட மேக்சிமம் ஒரு 8 மணி நேரம் தூங்கியிருப்பேன். என் கூட இருந்த தம்பிக்கு தெரியும். நேற்று 10:30 மணிக்கு வந்தோம். அப்படியே உட்காந்து காலை மாலை ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தினேன். அப்படியே வந்து உட்காந்து ஆயத்தப்படுத்தினேன். வலிக்குமா வலிக்காதா? அதான் உன் நினத்தினாலே கர்த்தரை கனப்படுத்துவது. உன் நினத்தினாலே எல்லாம் முடிச்சு நான் 3:30 மணி 3:45 மணி பேப்டிசம் சர்வீஸ் வந்தேன். பெருமைக்காக சொல்லலை, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். பேப்டிசம் சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். ப்ரிப்ரேஷன் தொடருது. நேற்று ராத்திரி நான் படுக்கும்போது கிட்டத்தட்ட 12 மணி வந்து நிற்கிறேன். பெருமைக்காக சொல்ல, உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். உன் பலியினாலும் உன் நினத்தினாலும், நினம்னா கொழுப்பு, ஃபேட், கொஞ்சமாவது உங்கள் ஃபேட்டு கரையணும் கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு. உங்கள் ஃபேட் எரியணும் கொஞ்சமாவது கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு. இதான் சத்தியம். உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி. ஆனாலும் இப்பெல்லாம் ஒன்றும் ஊழியம் செய்யலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் செய்து ஆராதனை நடத்துகிறோம். உன் பாவத்தினால என்னை சங்கடப்படுத்துகிற வேலையை நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு சங்கடமாக இருக்குமா இருக்காதா? எனக்கே சங்கடமாக இருக்குது. வேலையை நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கேன்.
உன் பாவத்தினால் நீ என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களால் என்னை வருத்தப்படுத்தினாய். கர்த்தருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. என்னப்பா அந்த பிள்ளை இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இருக்கு. ஆண்டவர் வருத்தப்படுறாரு. நீ என்னை வருத்தப்படுத்தினாய், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். இப்போ சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணப்பா, எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஆண்டவர் செய்ய போகிறாரு. என்ன செய்ய போகிறாரு தெரியுமா? இதெல்லாம் லிஸ்ட்டு போடுறாரு. நான் போர்டு வச்சா எழுதி காட்டுவேன். இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு இப்போ நம்ம முன்னால் ஒன்று செய்கிறாரு. இதையெல்லாம் நான் எரேஸ் பண்ணிட்டேன். இதையெல்லாம் உனக்கு விரோதமாக இருக்க அதை குலைத்து போடுறேன், எல்லாத்தையும் அழித்து போடுறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. என் நாமத்தின் நிமித்தம் இதையெல்லாம் நான் குலைத்து போடுறேன். நான் கல்வாரி சிலுவையில் உனக்காக சிந்தின என்னுடைய ரத்தத்தினால உன்னுடைய என்னென்ன குறை இருந்துச்சோ எல்லாவற்றையும் நான் குலைத்து போடுகிறேன். பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நீ எனக்கு காணிக்க கொடுக்கல, நீ வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்த, நீ பிந்தி வந்த, இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் நான் மறந்துடுறேன்ப்பா. ஐ வில் நாட் ஹோல்ட் திஸ் திங்ஸ் அகெயின்ஸ்ட் யூ. புது வருஷத்துக்குள்ளே போகிறேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணேன். இதெல்லாம் தப்பு தான். ஒழுங்காக தஸ்மப்பாக செலுத்தலை, ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசிரிக்கலை, கற்பனைகளை கைக்கொள்ள, சரி எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். இனி அதை நான் நினைக்க கூட மாட்டேன். நாம் ஒருவரோடு ஒரு வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. இப்போ நீ எனக்கு நினைப்பூட்டு. நீ செஞ்ச சரி என்கிட்ட வந்து சொல்லு. நான் செஞ்சது சரிதான். ராபர்ட் சாமி போர் அடித்தார், நான் வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தேன், ஜாலியாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து வழக்காடு, ஆர்கியூ பண்ணு, கடவுள்கிட்ட போய் சொல்லு, நீ செஞ்சது சரின்னு சொல்லு. பிரசங்கம் ஆரம்பிச்சோன்னா டீ குடிக்க போனேன். ஏன்னா அப்போ தான் நல்லா, அப்புறம் பிரசங்கம் கவனிக்கலான்னு நினச்சி டீ குடிக்க போனேன். தப்பா அது? சொல்ல அவர்கிட்ட. பிந்தி வரேன், நைட்டில் டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன். தப்பா அது? கேளு, அவர்கிட்ட போய் கேளு. ஏன்னா வந்து நினைப்பு விட்டு நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். நீ சரிப்பான்னு சொல்லு. என்ன வந்து சொல்லுங்கிறார். ஏன்ட்ட இல்லை, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நான் பிந்தி வந்தேன், இதான் ரீசன். ஆண்டவர் ஒத்துக்கிறீரா ஒத்துக்கலையா போய் சொல்லு. ஆண்டவர் சரின்னு சொன்னால் சரி. ஆண்டவர் ஓப்பனாக சொல்கிறாருப்பா, நீ என்கிட்ட வந்து சொல்லு, நீ சரிங்கிறதுக்கு என்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ணுங்கிறாரு. உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். பிரியமானவர்களே, ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சாப்பிட்டான். சாப்பிட்டு பாவம் செஞ்சான். இன்னும் உனக்கு முன்ன அநேகர் ஒன்று நடத்துகிறவங்க அவங்கெல்லாம் கூட நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபே உன்னை சாபத்துக்கும் நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன். நான் ஆண்டவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அடுத்தால் என்ன சொல்கிறார் வாசிங்க. இப்போதும் 44:1 ரைட், எல்லாம் நடந்துச்சு. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே. 43:1 என்ன பார்த்தோம்? 43:1 இப்போதும் ரைட். இப்போ 44:1 என்ன பார்க்குறோம்? இப்போதும் இவன் நான் சரி விடு. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது. சொல்றேன்டா பையா, மவனே மவளே, இப்போதும் சொல்றேன் கேளு. நான் இப்படிதான் நேசித்தேன், இப்படிலாம் பண்ண, நீ இப்படிலாம் பண்ண, நீ வந்து நினைத்த எனக்காக கொடுக்கல, எனக்காக கொஞ்சம் பாடுபடலை, நீ பலியாகலை, உன் பணத்தால் எனக்கு வந்து நீ எதுவும் செய்யலை, சந்தனக்கட்டை வாங்கிட்டு வாங்கிறார். தூவம் போட சந்தனக்கட்டை வாங்கிட்டு வாங்குறாரு. இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த இடத்த கொஞ்சம் நேர்த்தியாக வைக்க ஏதோ இப்போ இந்த பெல்லெல்லாம் அடிச்சிருக்காங்க, ரொம்ப அருமையாக வெள்ளை அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் செலவாகுதுப்பா, நீங்கள் கொஞ்சம் கொடுங்குறோம். இதெல்லாம் பைபிளில் உள்ளது தான் சொல்கிறோம். நீ செய்யலை, சரி நான் உனக்கு விரோதமாக வந்தேன், நீ செஞ்ச சரின்னா என்கிட்ட பேசு. ஆனாலும் இப்போதும் நான் தான்ப்பா உன்னை உண்டாக்கினேன், நான் தான் உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினேன், உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய உனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண. டே பையா, மோனே, அவளே, மை டாட்டர், மை சன், மை சைல்டு, ஐ ஹெல்ப் யூ, ஐ வில் பி யுவர் கம்பேனியன். வெறும் ஹெல்ப் மாத்திரம் இல்லை, இந்த புதிய வருஷத்தில் நான் உனக்கு துணையாக வருவேன்.
நான் உனக்கு துணையாக வருவேன். உன் குறைகளை கர்த்தர் குட்டி சாட்டுறாரு. ஆனால் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஆக்குவதற்காக. பிரியமானவர்களே, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய இவ்வளவு பண்ண அவர் சொல்றாரு, என் தாசன். இது அன்பான ஒரு சர்வன்ட், என் பிள்ளை, என் தாசனாகிய யாக்கோபே. நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே. யெஷூரன்கிறது யாக்கோபுக்குரிய செல்ல பேர். நம்ம செல்லருக்கெல்லாம் செல்ல பேர் வச்சுருப்போம். செல்ல பேரை கூட்டி சொல்லி கூப்பிடுவோம். யாக்கோபு இஸ்ரேல் என்று சொன்னவர் இந்த இடத்துல மனம் உருகி அந்த செல்ல பேரை சொல்லி டேயேஷுரா, டேயேஷுரா செல்ல பேரை சொல்லி கூப்பிடுறாரு. டேய் கண்ணு கேளுடா, கண்ணு ராஜாத்தி கேளுமா, செல்லமாக கூடுவேன்ல. நான் ஒரு கூடும்போது கொஞ்சம் உங்கள் பேரை சுருக்கி இறுக்கி செல்லமாக கூடுவேன். நம்ம பிரதர் யுவராஜ், அவரை இளவரசரேம்பேன். சில நேரம் யுவா அப்படிம்பேன். யுவானா இளமைன்னு அர்த்தம், யவனம். இப்போ என்ன சொல்ல, யுவா கேளுடா, யெஷூரா கேளுப்பா, அது செல்ல பேர். என்ன க்ளோஸாக வர்றாரு பாருங்க. யெஷூரனே பயப்படாத. நிறைய பேர் நான் அப்படி தான் பேர் அவங்கள சுருக்கி தான் கூப்பிடுவேன். யெஷூரா பயப்படாதடா, யெஷூரனே பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உனக்கு என் மேல தாகம் இருக்கு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேங்கிறதையும் அறிவீர். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேங்கிறதையும் அறிவீர். இது அப்பெல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவர், மனுஷரும். ஆனால் ஏதோ ஒரு பக்கத்தில் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருக்கு, ஏதோ மேலே எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கு. அவர் சொல்கிறாரு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வசனத்தை தான் நம்ம ஒவ்வொரு காணிக்க வேலையிலையும் ஜெபிப்பேன். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். Can somebody read that in English? Verse 3, the latter part. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். For I will pour water upon him that is thirsty, and floods upon the dry ground. I will pour my spirit upon thy seed. I will pour my spirit upon the seed. அங்கே சந்தானங்கிறக்கு சந்ததிங்கிறக்கு seed. I will pour my spirit upon the seed. And my blessings upon thine offspring. My blessings upon the offspring. அந்த விளைச்சல். இந்த வசனம் தான் இத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, ஏண்டாப்பா சொல்லி ஜபிக்காருன்னு நினச்சிருப்பாங்க. பிரியமானல அந்த வசனத்தை சொல்லி தான் ஒவ்வொரு காணிக்க வேலையும் ஜபிப்பேன். ஆண்டவரே, இந்த விதையின் மேல் உம்முடைய ஆவியையும் விளைச்சலில் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடும். விதையில் அவருடைய ஆவி கிரியை செஞ்சு, மண்ணுக்கு மண்ணாக பூமிக்குள்ளே போகிற அந்த விதையில் அவருடைய ஆவி கிரியை செஞ்சிச்சுன்னா விளைச்சலில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். நீங்கள் போடுற காணிக்க விதை, அந்த விதையை கத்த அவருடைய ஆவி அந்த விதையில் கத்த கிரியை செய்ய விடுவாரான்னா அந்த விதையின் மூலமாக வருகிற விளைச்சல் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை தான் நான் ஒவ்வொரு காணிக்க வேளையிலையும் ஜெபிக்கிறேன். Lord, pour your spirit upon the seed and the blessings upon the offspring. ஆவியின்படி பிரியமான இன்னும் எழுத்தின்படி உங்கள் பிள்ளைகளினுடைய பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. வாழையடி வாழையாக நம்முடைய சந்ததி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்த பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுடைய வாஞ்ச ஜெபம், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், சந்ததியாக. The blessings upon the offsprings. நம்மால் வருகிற சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். அப்படியே சாதாரணமாக வளர்ந்துருவாங்க.
அப்படி அலறி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான். நான் இயேசு பிள்ளை, அந்த பாலகன் தான் என் தேவன் அப்படின்னு சொல்லுவான். ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். நான் தான்டா கர்த்தருடைய கையெழுத்து போடுறேன்டா. என்ன பைபிளில் இருக்கு பாருங்க. என் சர்நேமே ஜீசஸ் தான், இயேசு தான் என் பிள்ளை. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரும். அதான் எங்கள் சிக்னேச்சர். ஐ எம் a child of God is my signature. என்னுடைய ஐடி. அந்த அளவுக்கு வருவாங்க. இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னின்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காலங்களையும் வருங்காரியங்களையும் அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். 21 வாங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினைச்சுக்கோ. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்தது நான் தான். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது. என்ன பண்ணாலும் சரி, வானத்திலும் பூமி உள்ள இயேசு நாமத்தில் சொல்றேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அப்படியே ஸ்தோத்திரிச்சுட்டே இருங்க. பிரசங்க கேட்குற மாதிரி உட்கார வேணாம், அப்படியே ஸ்தோத்திரிச்சுட்டே இருங்க. வாசிங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். அப்போ சொன்னார் கொலைச்சிட்டேன்னாரு. இப்போ சொல்கிற அதெல்லாம் போயிடுச்சு, அகற்றிட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் மேகத்தை போல அகற்றிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். 26. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. இப்போ நான் என் ஊழியக்காரரை கொண்டு உனக்கு என்ன சொன்னேன்? உளையான செயலிருந்து தூக்கி எடுத்தோம், கால்களை கண்மலையில் நிறுத்துவேன்னு சொன்னல. என் ஊழியக்காரர் மூலமாக நான் என்ன சொன்னனோ அதை நான் நிலைப்படுத்துவேன். I'll establish what I have spoken to you through my servant. என் சர்வன்ட் மூலமாக தான் உன்கிட்ட பேசினேன். ஐ வில் எஸ்டாப்ளிஷ் இட்னு சொல்றாரு. என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் நான் தாங்க. நான் செய்ய போறேன். நான் முழு அதிகாரத்தில் வாசித்து முடிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட ரெண்டையும் கட்ட சொல்லிட்டே வர்றார். அவர் நமக்கு என்ன செய்வாங்கிறதையும் சொல்றாரு. நம்மகிட்டக்குள்ள குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், எப்படி கர்த்தரை கனம் பண்ணாமல் போகணும், எப்படி கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணணும், எப்படி நசல் கொண்டதை கொண்டு பலி செலுத்தணும், எப்படி அவருடைய காரியத்தில் சாங்கபோங்கமாக இருந்தோம், பிரியமானவர்களே, எப்படி அவருடைய சமூகத்தை அவமதித்தோம், எப்படி அவரை சங்கடப்படுத்தணும், எப்படி அவரை வருத்தப்படுத்தணும், எல்லாத்தையும் நினைப்பூட்டுறாரு. டேய், நீ சரினான்ட்டு வந்து சொல்லுடா அப்படிங்கிறார். வழக்காடுவோம், வா ஆர்கியூ பண்ணு, நான் இப்படி செஞ்சது சரி, ஆனால் இதான் என் சூழ்நிலை, என்னால் டைமுக்கெல்லாம் வர முடியாது. சொல்லு அவர்கிட்ட. இப்படி தான் வருவேன், இஷ்டம் தான் வரேன், எல்லாம் வரல, என்னால் இப்படி தான் வர முடியும். சொல்லு, அவர்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட சொல்லு, உன் நியாயத்தை அவர்கிட்ட சொல்லு. என்னாலாம் என் நினைத்தெல்லாம் எரிக்க முடியாது, நல்லா பாடுபட்டலாம் ஒன்றும் ஒழிய முடியாது. சொல்லு, அவர்கிட்ட போய் சொல்லு. நீ எப்படி இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். 22 வீட்டில் எத்தனை பிரச்சனை வந்திருக்கும், கணவன் மனைவி பயங்கர சண்டை வந்திருக்கும், வாழ முடியாதுன்னு நினச்சிருப்பீங்க, தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழி இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. ஏன் பயங்கரமான பிரச்சனை வச்சு இந்த கடனில் மூழ்கி போயிடுவேன். அந்த பிரதர் சாட்சி சொல்லும்போது அப்படியே நான் ஃப்ளோட் ஆனேன். எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, எப்பவுமே எனக்கு கடன் கிடையாது அப்படின்னு.
அவர் சொல்கிற 4 வருஷம் கடன் இல்லை, கத்தை தூக்கிட்டார். இப்போ சொல்கிறார், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். நீ என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒன்றும் பயப்படாத, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். வண்ணாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியில் ஆறுகளை கட்டளையிடுவேன். நான் உன் தேவன். நான் தேவன் என்பதற்கு உன் வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கை சாட்சியாக இருக்கும். நான் இவர் தான் என் தேவன். ராபர்ட் நம்புறாரு, புஷ்பராஜ் நம்புகிறாரு. இந்த புஷ்பராஜ் நகம் இந்த குடும்பம் நம்புதில்ல, அவங்க தான் என் தெய்வம், அவங்க நம்புறது தான் தெய்வம். அப்படி என்று 4 பேர் சொல்ல வைப்பேன், 4 பேர் சொல்ல வைப்பேன். வச்சிருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இந்த கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களோடு அதே வேளையில் நம்ம கொடுக்குற ஆலோசனைகள், என்னை கனம் பண்ணு, எனக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும், என் கட்டளையில் கீழ்ப்படி. நம்ம வாசித்த இந்த 3 அதிகாரங்களில் ஒரே ஒரு வசனத்தை திரும்ப சொல்லி நான் ஜபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். பெரியமான 22ஆம் வசனம், எல்லாரும் 44:22, சாப்டர் 44 verse 22 எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கர்த்தர் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு அவ்வளோ அருமையாக கர்த்தர். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன். நேற்று அவ்வளவு நொறுங்கி வந்து உட்கார்ந்து சர்றப்பிராரம், மனதில் போராட்டம். என்னை கர்த்தருடைய ஆவியானவர் தாங்கினார், தப்பு விட்டார், ஏந்தினார். இப்போ இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க. 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை. ஒரு நிமிஷம் இருக்கிறது, எல்லாரும் எழும்பிக் கொள்வோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சரத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த வருஷத்தில் இந்த நாள் மட்டுமாய், இந்த காலை மட்டுமாய், இந்த நேரம் மட்டுமா உன் வாழ்க்கையில் இருந்த மீறுதல், சில காரியங்களை மீறிட்ட, கோட்டை தாண்டிட்ட, எல்லையை தாண்டிட்ட, வரம்பை மீறிட்ட, அந்த டிசிப்ளினை மீறிட்ட, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? அவில் நிரம்புங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாரு, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டாரு. ஒரு போர்ட் டஸ்டர் எடுத்து அழிச்சிட்டாரு, ஒரு ரத்தத்தினால அழிச்சிட்டாரு. உன்னுடைய மீறுதல்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். உன்னை நேசிக்கிறார், நீ என்னுடையவன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். அப்படி எல்லாரும் அவர் சொல்கிற மெல்லிய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும்படிக்கு ஒரே ஒரு காரியம் சொல்கிறார், எல்லாவற்றையும் அகற்றி விட்டேன். வாசிங்க. என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, ரிட்டர்ன் டு மீ. இருதயத்தை உடைச்சி அவர்கிட்ட திரும்புங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர்கிட்ட திரும்புங்க. ஸ்தோத்திரத்தோடு அவரிடத்துல திரும்புங்க. ரிட்டர்ன் டு மீ. ஆதி அன்புக்கு நேராக திரும்புங்க. ஆதியில் செய்த கிரியைகளுக்கு நேராக திரும்புங்க. ரிட்டர்ன் டு தி ஏர்லி லவ், ரிட்டர்ன் டு தி ஏர்லி ஒர்க்ஸ். ஆதியில் இருந்த நம்பிக்கை, ஆதியில் இருந்த விசுவாசம், ஆதியில் இருந்த கிரியைகள். ஹல்லேலூயா. ரிட்டர்ன். உன்னத பாட்டில் ஒரு சத்தம் கேட்குது, உன்னத பாட்டில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அவர் தன்னுடைய நேச மனவாளியை பார்த்து சொல்றாரு, சூலமத்தியே திரும்பு, என்னிடமா திரும்புன்னு சொல்றாரு. என்னென்ன காரியங்கள் அவரிடத்துல திரும்பணும், அன்றைக்கு நீ செய்த ஊழியங்கள் எப்படி, அன்றைக்கு நீ செய்த ஜெபம் எப்படி, அன்றைக்கு உனக்கு இயேசு மேல இருந்த அன்பு எப்படி. திரும்ப மகனே. அன்பின் இயேசுவே, என்னோடு எங்களோடு உடைய ஜனத்தோடு கூட பேசும். எங்கள் மேலே பிரியம் வைத்து நீங்கள் அனுப்பி தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க கிருபை தாரும். ஒருவராகிலும் ஆண்டவரே, நான் ஆகிலும், நாங்கள் ஒருவராகிலும் உம்மை சங்கடப்படுத்த, உம்மை வருத்தப்படுத்த விடாதீங்க ஆண்டவரே. என்னை மன்னி ஐயா,
நாம சங்கடப்படுத்தின நேரங்கள் உள்ள மன்னிங்கய்யா, மன்னிங்கய்யா. சபை நடுவே உங்களுடைய முகத்தை பார்த்து செபிக்கலையா. உங்களை வருத்தப்படுத்தின நேரங்கள் அன்றைய எனக்கு மன்னியும். நான் பலி செலுத்தாமல் போனது, என்னுடைய நினத்தை செலுத்தாமல் நான் போனது ஐயா. என் பணங்களால் சந்தன கட்டை வாங்காம போனது இல்லை கொண்டாங்க. எனக்கு மன்னிங்கப்பா, எங்களுக்கு மன்னியும். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போது யாக்கோபே, என்னிடமாய் திரும்ப. நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் குமாரர், என் குமாரர், அவங்களை விடுவிப்பேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ்.